வாங்க அன்பு சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை நாம் இங்கு பார்க்க போகிறோம். குரு பகவானவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்திலிருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு மாறார். அப்படி அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறப்போ குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் அயனசயன போகஸ்தானத்தையும் தனது 7ஆம் பார்வையால் தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் தனது 9ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார். இப்படி பார்க்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 வகையான அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை முன்னேற்றமடையும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தோட தேவை அறிந்து செய்வீங்க. அது உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும். அதே போல் உங்களை விட்டு சென்ற உறவுகள் நண்பர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் மனதில் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம், அதே போல் வீடு மனை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான யோகங்களும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுதுங்க. இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எதுலையுமே பார்த்தீங்கன்னா தனித்துவமாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உயரிய சிந்தனையும் தர்ம எண்ணங்களும் அதிகமாக இருக்கும். நான் வாழ்ந்தால் மட்டும் போதாது, மற்றவங்களும் தான் கூட இருக்கவங்களும் சிறப்பாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். அதே போல் பழைய கலாச்சாரத்தின் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கவில்லை, முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கான குரு பகவான் மட்டும் இல்லாமல் மற்ற சிறப்பான கிரக நிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது களத்திரஸ்தானத்தில், ராகு அஷ்டமஸ்தானத்தில், சனி பாக்கியஸ்தானத்தில், தொழில்ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், விரயஸ்தானத்தில் குரு என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ள வேளையில் உங்களுக்கு இது சார்ந்த பலன்களை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் புதிய புதிய நண்பர்கள் மூலியமாக அதிகமான காரிய சித்திகள் நிறைவேறும். இப்படி காரிய சித்திகள் நிறைவேறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. அடுத்தவங்க செய்கிற காரியத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பொறுப்பு அப்படிங்கிற பொறுப்பை மற்றும் ஏற்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. இப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்கப்போ என்னாங்கன்னா அந்த கொடுக்கல் வாங்கல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி அதில் பார்த்தீங்கன்னா நன்மையும் ஏற்றமும் வரும் அப்படின்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தொழில் வியாபாரத்தில் அந்த பிரச்சனைகளை தாண்டி சிறப்பாக செயல்படுவீங்க. இந்த சிறப்பான செயல்பாடு உங்களுக்கு அதிகமான முன்னேற்றத்தை, தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்களோட செய்கையால் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன கஷ்டங்கள் உண்டானாலும் குடும்பத்திற்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அறிந்து செயல்படுவீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் குடும்பத்தில் மேலும் மேலும் பெருசாக கொண்டு தரும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்களை உண்டாக்காமல் இருக்கிறது இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளோட நலன்களை இந்த கால நேரத்தில் அதிகமாக அக்கறை எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளோட இந்த கால நேரத்தில் அதிகமான நேரங்களை செலவிடுவீங்க. இந்த நேர செலவானது அவங்களுக்கு அவங்கள மேலே பாசங்களை கொண்டு தரும். அதற்கு பார்த்தீங்கன்னா ஓம் க்ரீம் ஸ்ரீம் சூர்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் ஸ்ரீம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் சூரியனையும் அதே போல் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானையும் வணங்க உங்களுக்கு எண்ணற்ற ஏற்றங்கள் சிறப்பாக சேரும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரை வீண் அலைச்சல்களும் காரிய தாமதங்கள் ஏற்படும். இருந்தாலும் வீண் அலைச்சல் காரிய தாமதம் ஏற்பட்டாலும் அந்த தாமதத்தை தாண்டி உங்களுக்கு வெற்றி ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் நீங்களும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களோட செய்கைக்கு பொறுப்பை ஏற்றுக்க வேண்டாம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் சாதகமான எண்ணங்களையும் கொண்டு தரும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட புத்தி தெளிவு வரும். அந்த புத்தி கூர்மையும் புத்தி தெளிவால் வெற்றி ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரம் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் நீங்கள் எண்ணற்ற வெற்றிகளையும் ஏற்றங்களையும் சிறப்பாக பெற்று வெற்றிகளை பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா, படிப்பில் மட்டும் இல்லாமல் மற்ற வந்து போட்டித் தேர்வுகளையும் இந்த கால நேரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் நீங்கள் சிவபெருமானை வணங்க. சிவபெருமானின் அருளாசியோட சூரியன் மற்றும் சந்திரனோட அருளாசி உங்களுக்கு இருக்கிறப்ப என்னாங்கன்னா, உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி இந்த கால நேரத்தில் கடன்லேருந்து விடுபட்டு உங்களுக்கு நன்மை, வெற்றி, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிற அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதுவரை உங்களுக்கான குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது, அதே போல் உங்களுக்கான கிரக நிலைகள், பொது பலன்கள், பரிகாரங்களை பார்த்ததில்ல, உங்களுக்கான நட்சத்திர பலன்களை இங்கே ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா மகம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன ரீதியான மகிழ்ச்சி அதிகமாக உண்டாகும். இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடலும் மனமும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். மனம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் உடல் நலனும் வந்து சிறப்பாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகிழ்ச்சியான சூழல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சிறப்பாக உந்துதல் பண்ணி உங்களுக்கு வேலை, தொழில் அது மாதிரி விஷயங்களில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா முயற்சிகளும் நீங்கள் எடுக்கிற 90-95% முயற்சிகளில் வந்து எல்லா முயற்சிகளும் வெற்றிகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். புதிய நண்பர்கள் சேர்க்கையால் வந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் உதவிகள் தேவைப்படுதோ தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக கிடைக்க போகுது. பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்றதுக்கான முடிவுகளை சீரும் சிறப்புமாக எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முடிவுகளால் உங்களுக்கு நிறைய சாதகமான பலன்களும் நன்மைகளும் வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை இதுவரை இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிசயங்களும் அதே போல் பல நாட்கள் பல ஆண்டுகளாக நிறைவேறாத ஆசைகளையும் வந்து உங்களுக்கு நிறைவேற போகுது அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இங்கு பார்க்கப்படுது. இப்படி முதலாவதான நட்சத்திரத்துக்கு இருக்கவில்லை. இரண்டாவதான நட்சத்திரத்தை பொறுத்தவரை பூரம். இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு சார்ந்த பணிகள், வீடு கட்டுற பணிகள் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதற்கான ஆலோசனைகள், அதற்கான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் அந்த முயற்சிகளுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் தொழில் வியாபாரம் வந்து கொஞ்சம் இழுபறியோடு இருந்தாலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த கால நேரத்தில் நிதானமான போக்கோடு செயல்பட வேண்டியது அவசியம். இப்படி நிதானமான போக்கோடு செயல்படுறப்ப என்னாங்கன்னா இந்த நிதானமான போக்கானது உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்றங்களையும் அதிகமாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாடிக்கையாளர்களை தக்க வைக்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த கால நேரத்தில் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த கால நேரத்தில் பங்கு சார்ந்த விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லாபங்கள் அதிகமாக கிடைக்க போகுது. இந்த கால நேரத்தில் உங்களோட சிறப்பான பேச்சின் மூலமாக ஏற்றம் வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக வரப்போகுது. குடும்பத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கேளிக்கை நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறதுல கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களோட பேச்சு திறமை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பேச்சு திறமை சார்ந்து வெற்றி, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு உங்கள் வீடு தேடி வரப்போகுது இந்த கால நேரத்தை பொறுத்தவரை. அதனால் உங்களோட சிறப்பான செயல்பாடு இந்த கால நேரத்தில் வெளியே வரப்போகுது அப்படிங்கிறதான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரத்துக்கு இருக்கவல்ல மூன்றாவது நட்சத்திரத்தை இப்ப பார்க்கலாம். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை மூன்றாவது நட்சத்திரம் உத்திரம் 1 பாதம் பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரியோட ஆதரவு கிடைக்கும். இந்த ஆதரவால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை ஏற்றம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பதவி உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சக ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களே வந்து பார்த்தீங்கன்னா பிரமிப்போட பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் இடத்துல இருக்கவங்க உங்களுக்கு அனுகூலமான செயல்கள், அதாவது வந்து நன்மை தரும் விஷயங்களை நிறைய கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்ப வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில்
உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதேபோல எதிலும் பார்த்தீங்கன்னா, நீங்க முன்னேற்றம் காணணும்னா கவனத்தோட செயல்படுங்க. இப்படி கவனத்தோட செயல்படுறப்ப என்னாகுன்னா, அந்த கவனங்கள் சார்ந்து உங்களுக்கு வெற்றி, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது யாராலயும் தவிர்க்க முடியாத ஒன்றாவும், கட்டுப்படுத்த முடியாத ஒன்றா உங்களுக்கு இருக்க போகுது இந்த கால நேரத்துல. இந்த கால நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அதேபோல உங்க வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளையும் சிறப்பா பெற்றுத் தரப்போகுது. இதேபோல 12 ராசிகளுக்கான வார, மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.